தெரியுமா? அட இது நம்மளோட டம்மி பீஸாவுல இருக்கு. அப்ப கேம இங்க இருந்து ஆரம்பிச்சிட வேண்டியதான். நந்தி அரிசி மண்டி. ஹலோ மிஸ்டர் நந்தி. என் பேர் நந்தி இல்லையா? பின்ன என்ன தொந்தியா? தொந்தி இல்லையா? யோ நந்தி வேணா இல்லன்னு சொல்லு. தொந்தி வச்சுக்கிட்டே இல்லங்கிற. அதான் தொட வரைக்கும் தொங்குத. தொந்தி இருக்குதுயா. நந்திய மேல இல்ல, என் குலசாமி பேரு. ஆமா நீ பேசும்போது உன் உடம்புல உதறல் ஓவரா இருக்கே. இது சுகர் இருக்கா? தம்பி எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? முகரே ஒத்து பார்த்தா தான் முக்கா கூட மைசூர் பாக்கு தெரியுதுல்ல. அப்புறம் சுகருக்கு பாவக்காய குலக்குலக்கு வாங்கி தின்னு. பாவக்காய் திங்கிறப்ப மட்டும் பச்சை சட்டை போடாத. ஏன் சுகர் இறங்காது. அவன் பாவக்காய் மட்டும் பச்சையா இருக்குது, அதை மட்டும் தூக்கி சொல்றா. என்ன கேளுமா இருச்சியா, சிம்பிள் இருச்சியா? ஏன் இப்ப டேக்க பாக்குற? சுகர் இருந்தா பச்சை சட்டை போடக்கூடாது, பிரஷர் இருந்தா சிவப்பு சட்டை போடக்கூடாது, காமால இருந்தா மஞ்சள் சட்டை போடக்கூடாது. இதெல்லாம் சீனா வைத்தியம். சீனாவுல போய் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு ஓசில ட்ரீட்மெண்ட் சொன்னா ஓவரா பேசுற. என்ன தம்பி சீனாவில் பிடிச்சீங்களா? பின்ன சீனாவுக்கு போய் 10 வருஷம் 8 கோர்ஸ் படிச்சிருக்கேன். ஆமா. ஐயோ தப்பா பேசுற மாதிரி இருக்கு. சீனாவில் படிச்சதுக்கு உங்க மூஞ்சிக்கு சம்பந்தமே இல்லை தம்பி. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? அப்படி கேளு. அதாவது இப்ப எனக்கு 250 மூட்டை அரிசி வேணும். 250? ஏன் தம்பி இது முதல்லயே சொல்லிடலாமே. வந்த உடனே என்னமா பேசிட்டீங்க? அப்படி இப்படின்னு பேசினா தானே அந்த இடத்துக்கு வர முடியும். சரி இப்ப என்ன செய்யற? எங்க இருந்து ஆரம்பிக்கிறது இல்லையா? புழுங்கல்ல ஒரு 10 இருக்கு தம்பி, எழுதிக்கிறேன். எழுதிக்க. புழுங்கல்ல 10, பொன்னில ஒரு 20, பொன்னியில ஒரு 20, இட்லி அரிசியில ஒரு 80, இட்லி அரிசியில ஒரு 80, சட்னி அரிசியில ஒரு 90, சட்னியா? ரம்பாவுல ரம்பா சாப்பிடுற சம்பாவுல ஒரு 90, இங்க ஐயாறுல ஒரு 50. ஆக மொத்தம் எவ்வளவு? ஆக மொத்தம் 250 மூட்டை ஆகுது தம்பி. ஆகுதா? ஆமா. அனுப்பிச்சிடவா? இப்ப வேணா? இப்ப வேணாமா? எப்பதான் வேணும்? ஒரு அரை மணி நேரம் வாங்கிக்கிறியா? இப்போதைக்கு நான் கேட்ட அரிசி இல்ல, ஒவ்வொரு கிலோ சாம்பிள் மட்டும் கொடு. ஒவ்வொரு மூட்டைக்கும் ஒவ்வொரு கிலோ சாம்பிளா? தம்பி சாம்பிள்னா ஒரு பேப்பர்ல கட்டி தருவாங்க, நீங்க கிலோ கணக்குல கேக்குறீங்களே. ஏயா பேப்பர்ல கட்டி தரதுன்னா உபதியா? 250 மூட்டை வாங்குறேன். ஒவ்வொரு மூட்டைக்கும் ஒவ்வொரு கிலோ அரிசி சாம்பிள் கொடுத்தா கொஞ்சம் பேர் பண்ணி 5-6 கடை வெட்டி வந்து வந்து முத்தி செருப்பு வாங்க தம்பி. கோச்சிக்காதீங்க தம்பி. வேணா ஒரு கை போட்டு தரவா? ஒரு கையா? சரி உனக்கு வேணா எனக்கு வேணா 2 கையா போட்டு. 2 கையா? அப்படின்னா 1 கிலோ வந்துருமே. ஐயா வந்துட்டு போதியா? அம்புட்டு அரிசி ஒண்ணு தானே வாங்க போறா. உன்னை விட்டுட்டு வேற ஆள்கிட்ட போறேன் நான் சொன்னேன். போட்டு விடியா? இன்னைக்கே வாங்கிக்கிறேன். போறியா? போடு. அங்கேயே இருக்கிறது. இது சாம்பிள் வாங்குற மாதிரி தெரியலையே. எல்லா கடையும் இப்படிதான் வாங்கிட்டு இருக்கேன். போடு. போடியா சும்மா கலந்து போடியா. நான் போய் பிரிச்சுக்கிறேன். அந்த போய் எப்படிங்க? அள்ளிப்படு. இன்னைக்கு உனக்கு நல்ல வியாபாரம்யா. 250 மூட்டை விற்க போற நீ. போடு. அள்ளித்தான் போட. அது என்ன வழங்காத ஐயா. அன்னத்தை அளக்காதயா, அல்சர் வரும். போட்டாங்க தம்பி. வெரி குட். டேய் அரிசி போட்டா வந்துடா. வா இத கொண்டு வண்டியில வை. சரிண்ணே. அப்புறம் இந்த சாமியில போற எங்க முதலாளிட்ட காட்டுறேன். அவருக்கு பிடிச்சு போச்சுன்னா லாரி அனுப்பிச்சு விடுறேன். பணத்தை வண்டி லோட ஏத்தி விட்டுரு. ஓகே? அப்ப முதலாளி நீங்க இல்லையா? முதலாளி யாருக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அநேகமா என்னல இருந்து 1000 நினைக்கிறேன். வரட்டா தம்பி? என்ன நல்லா இருக்கு. ஒரு விசிட்டிங் கார்டு முதலாளியோட கொடுத்துட்டா. விசிட்டிங் கார்டு வருமா? ஓஹோ. ஆமா அது என்ன அரிசி? அது பிரியாணி அரிசி. அத அப்புறமா வாங்கிக்கிறேன். இந்த கார்டை பத்திரமா வச்சுட்டு அப்பப்ப உங்களுக்கே போன் பண்ணிக்கங்க. அப்புறம் பச்சை சட்டை பாவம் சீனா வைத்தியம். ஓகே? பையன் நல்ல வயலாத்தான் இருப்பான் போல இருக்கு. நம்ம காடு ஆட்டிய போட்டாலே பார்க்காம உள்ள வாங்கனே. இதானே நம்ம வீடு. இதா? அடாடாடாடாடா பெரிய பில்டிங்கா இருக்கடா. இது என்ன ஓன் பில்டிங்கா? ஓன் பில்டிங்னே. ஓன் பில்டிங்கா? அம்மா நீ என்னடா வேலை பாக்குற பாண்டி? ஃபைனான்ஸ் கம்பெனில மேனேஜரா இருக்கனே. மேனேஜரா? ஒன்னேவா மேனேஜரா வச்சிருக்காங்க? ஏன்னா அப்படி கேக்குற? இல்லப்பா மேனேஜர் மூஞ்சியே உனக்கு இல்லையடா. அட நீ வரனே. இன்னும் கொஞ்ச நாள் அந்த கம்பெனிக்கு நான் ஓனர் ஆக போறேன். அப்படியா? அந்த கம்பெனில தான் 2 லட்சத்தை போட்டு உன்னை பெரிய கோடீஸ்வரன் ஆக்குறேன். எப்படி? அந்த 2 லட்சத்துக்கு முத வாரம் 1 கோடி, 2வது வாரம் 2 கோடி, 3வது வாரம் 3 கோடி. நீ எத்தனை கோடி வேணும் ஆசைப்படுறியோ அத்தனை வரைக்கும் தங்கிட்டு போ. ஐயோ இப்படி ஒரு புள்ளியாடா நீ. சரி பாண்டி எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா. பசிக்குதா? 200 ரூபா இருக்கு. சரி இப்படி போய் அப்படி போனா ஹோட்டல் கடை இருக்கு, அங்க போய் சாப்பிட்டுக்கோ. அப்படியா? சரி இந்த பணப்பட்டி எங்க வைக்கிறது? பணத்தை பின்னால வச்சு பூட்டிக்கோ. இது ஒரு ரூம். தங்கிக்கோ, குளிச்சுக்கோ, தூங்கிக்கோ. உள்ள எல்லா வசதியுமே இருக்கு. அப்புறம் இந்த வீட்டு சாவி. அப்ப வீட்டை நானே. நீ ஏன் உன் வீட்டு மாதிரி மெயின்டைன் பண்ணு. அப்புறம் நான் ஆபீஸ்ல போயிட்டு வந்துருமா? அட சத்த ரெண்டு பேசிட்டு போவேன். ஏன் அப்படி ஓடுற? அண்ணே பாக்கெட்ல இருந்து 1000 ரூபாய் விழுந்தா கூட அதை எடுக்கிறதுக்கு டைம் இல்லை. ஏன்டா? அத குனிஞ்சு எடுக்கிற நேரத்துல 50000 ரூபாய் சம்பாதிப்பேன். 50000? அது கம்மினே. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அதனாலதான் அந்த ஆபீஸே என்ன நம்பி இருக்கு. அந்த அளவுக்கு எனக்கு டேலண்ட் இருக்கு. எது காலண்டரா? டேலண்ட்னே, திறமை. ஓ திறமை. வெளிய போகும்போது பாத்து போனேன். மோசமான பையூர். அப்படியா? ஐயோ அப்ப பணத்தை இங்க வைக்க முடியாதா?
அண்ணே பகல்ல எவன் என்னென்ன செய்ய முடியும்? அது ஒண்ணும் பண்ண முடியாது. அதெல்லாம் பத்திரமா இருக்கும். ஆமா, ஆமா. பத்திரமா இருந்துக்கோங்க. நான் வந்து பாத்துக்கிறேன். பேசு கொஞ்சம் அடி வாங்கியிருந்தாலும் குணத்துல தங்கம்டா. அண்ணே அடே பாண்டி, பாப்பா உட்காருப்பா, உட்காரு. சாப்பிட்டீங்களாண்ணே? மெட்ராஸ்ல சுத்தி பாத்தீங்களா? நல்லா உன் புண்ணியத்துல வகுறார சாப்பிட்டேன். எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்தாச்சுடா பாண்டி. என்னண்ணே கழுத்துல செயின் முதல்ல சூட்கேஸ்ல வச்சு பூட்டிட்டேன். சமத்துனே. ஆமாப்பா. அப்ப சட்டை மட்டும் போட்டுக்கீங்க. அது கொசு கடிக்குதுப்பா. கடிக்குதுல? ஆமாப்பா. அது வழக்கம் தானே. இப்ப பாருங்க, காலையில வெள்ளன எந்திரிச்சு எங்க ஆபீஸுக்கு போய் முதலாளி அறிமுகப்படுத்தி உங்களை கோடி சொன்னாங்க. ஆமாப்பா, செஞ்சு விடுப்பா. பாண்டி அண்ணே. செய்யறத கொஞ்சம் செம்மையா செஞ்சு விட்டுருப்பா. அட காலையில பாருங்கண்ணே, உங்களுக்கே தெரியும். அண்ணே ஏன் இந்த ஃபீலிங்? ஒண்ணு இல்லப்பா, நீ செய்யற உதவிக்கு உனக்கு என்ன கைமாறு பண்ண போறேன் தெரியலடா. ஒண்ணும் பண்ண வேண்டாம், அது தானா நடக்கும். நீங்க சீக்கிரம் தூங்கண்ணே, எனக்கு வேலை இருக்கு. காலையில பாப்போம். சரி ராஜா, சரி. இப்படி ஒரு நல்லவங்கிட்ட வந்து மாட்டிருக்கமே, உண்மையிலேயே அவங்க அம்மா மாறிவே. நல்லா இருப்படா, போடா. உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. இது மாதிரி நிறைய வீடு கட்டு வைப்போ. என்ன மூஞ்சி சுடுது? என்ன மேல இருந்த விட்டத்தை காணா? இங்க இருந்து கட்டலங்க, ஒரே மந்தரையா இருக்கு. என்ன இங்க இருந்து வீட்டே காணா, ஒரே அத்தி புட்டலா இருக்கு. என்னடா அது? ஐயோ ஐயோ ஐயோ, இது வீடுன்னு நம்பி படத்தை வச்சு படுத்து கிடந்த எனக்கு செஞ்சு வச்ச செட்டப்பு வீடு தெரியாம போச்சு. நான் என்ன பண்ணுவேன்? இவ்வளவு நாளா நல்லவே மாதிரியே டீல் பண்ணேடா, நாசமா போற நண்டு மண்டக்காரா. டேய், நீங்க போட்டு வச்ச அட்டை விட அடையாளம் தெரியும்டா. இந்த டம்மி விட இந்த மெட்ராஸ் நீ எங்க போட்டாலும் அதை கண்டுபிடிச்ச அந்த செட்டையும் ஒன்னை நான் சேர்த்து பிரிச்சு மேயல. எங்க ஆத்தா பேச்சியம்மாளுக்கு பேர இல்லடா நானு. ஐயோ, இவன்ட படத்தை பறி விட்டுட்டு உளர ஆரம்பிச்சுட்டேனே. நிறுத்தியா வணக்கம். ஐயோ சாமி, வெட்டி தரடா. ஐயா வியாபார நேரம் விட்டுருங்க. பொட்டியில ஐஸ்கிரீம் தவிர வேற எதுவும் கிடையாதுங்க. சார், நம்மாடு என்னையா ராயா, நீ எங்க இங்க? சார், உங்க போலீஸ் ஐஸ் வைக்க கூட விட மாட்டேங்கிறாங்க சார். யோ, என்னையா? ஏன் சார், இவனை முதலையும் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமியா சார். 1 கோடி ரூபாய் ட்ரக்ஸ கடத்துறது கண்டிப்பா இவனா தான் சார் இருக்கும். அந்த ரேஞ்ச் எல்லாம் கிடையாதுயா. ஏதோ 100-200 சாராயம் வைப்பான். ராயா, நீ கிளம்பு. வர்றேன். இல்ல சார், இவனை கண்டிப்பா செக்அப் பண்ணி தான் சார் அனுப்பணும். சரி, உன் கடமை ஒண்ணு வச்சு நான் கட்டுப்படுத்த விரும்பல, பண்ணிக்க. அவர் என்ன சோதனை போடுறது? எனக்கு தன்மானம் இருக்குது, நானே திறந்து காட்டுறேன். போறவாவு சந்தேகம் தீர்ந்தா சரி. இந்தாங்க. எனக்கு உன் மேல சந்தேகம் கிடையாது. புடிங்க, சாப்பிடுங்க. சார், என்னையா? இந்த கப்பைசையும் செக்அப் பண்ண. ராயா, இந்த ஆளு ப்ரொமோஷன் திருப்பில ஏதாவது பண்றான். நீ கிளம்பு. யோ, ஓபன் பண்ணியா? நீ கிளம்பு ராயா, உன் தொழில் அமோகமா நடக்கட்டும். நீ கிளம்பு. உங்க ஆதரவு இருக்கும்போது எங்க தொழில் அமோகமா தானே நடக்கும். ஐஸ் ஐஸ். South control alert, South control alert, South control alert. கொண்டையா? All petrol alert. ஐஸ்கிரீம் மில்ல தான் ட்ரக்ஸ் கடத்ததா நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. சஸ்பெக்டட் வெஹிக்கிள்ஸ் எதுவா இருந்தாலும் டீடைன் பண்ணுங்க. ஐஸ் ஐஸ். சாக்கோபார், வெண்ணிலா, மேங்கோ, பிஸ்தா, ராஸ்பெர்ரி. ஐஸ் ஐஸ். அம்பிட்டு பணத்தையும் அடிச்சு போயிட்டானே பாவி சண்டால பே. ஹலோ ஹலோ ஹலோ, ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. என்னடா அந்த ஊர்ல போறேன் ஊரா வேகமா போறான், ஆனா எங்க போறான்னே தெரியலையே. ஐயோ, இவனா? டேய் 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 டேய், டேய் காத்து. ஏய் கருப்பு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கற? நீங்க பண்ற வேலைக்கு இன்னும் எந்தெந்த ஊர்ல தெரிய போறேன்னு தெரியலடா. இந்த பக்கம் தான் போயிருப்பான். அடே, நீயாச்சும் நம்ம ஊர்ல ஒரு 10,000க்காக சின்ன பிட்ட போட்டு ஏமாத்துன. ஆனா இன்னொருத்தன் ஏண்ட இருக்க 2 லட்சத்தை 2 கோடி ஆக்குறேன்னு சமத்தா இங்க கூட்டி வந்து சமத்தி ஏமாத்திட்டு போயிட்டாடா. அது என்னடா நம்ம ஊர்ல இருக்க பூரா என்னையே குறி வச்சு ஜோலியா பிடிக்கிறீங்க. சரி, நான் கிளம்புறேன். எனக்கு அவசரம். எனக்கு அதை விட வேலை இருக்கு. மரியாதையா எனக்கு பதில் சொல்லிட்டு போனீங்க. என்ன பதில் சொல்லணும்? என்கிட்ட வாங்கின 10,000 பைசல் பண்ணுமோல. என்னையா நிலம புரியாம பேசிட்டு இருக்கற? ஏன் நிலம தெரியாம நீ பேசாத. என்ன பத்தி தெரியும்ல உனக்கு? அதுக்கெல்லாம் இப்ப நான் பயப்பட மாதிரி இல்ல. என்ன ஏமாத்துற குரூப்ல சிக்கின ஒரே ஆள் நீதான். இப்ப நான் உன்னை விடுற மாதிரி இல்ல. மரியாதையா 10,000 கொடு, இல்ல உன்னை இல்லன்னா வாங்க கொடு.
கொடு. என்னது வண்டியா? ஆமா. வண்டிக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா உனக்கு? என்ன இருக்கு? ஐஸ் தானே இருக்கு. வேற என்ன இருக்கு? ஐஸ் தான். ஐயோ கருப்பு, என்ன கருப்பு? காசு கொடு இல்ல வண்டியை கொடு. சரி இந்தா வண்டியை வச்சுக்க. ஆ. பத்திரம், உன் பணத்தை கொடுத்துட்டு நான் வண்டியை எடுத்துக்கிறேன். அது அப்படி ஓரமா வண்டியோட நில்லு. நிக்கிறேன். கருப்பு, ஐஸ வித்துறாத கருப்பு. லேட் ஆகலாம் வித்துருவேன். இங்க பாரு, ஐயா. அண்ணனுக்கு பாரு. ஓடியா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். வரலைன்னா வந்த வழிக்கு வித்துற வேண்டியது. சார் 1 கோடி ரூபாய் ட்ரக்ஸை கடத்திட்டு வந்து ஐஸ் வண்டி இதுதான் சார். வண்டி இவங்கிட்ட விட்டு அவன் ஓடிட்டான் சார். அவனை பிடிச்சாதான் எல்லா உண்மையும் தெரியும். வேண்டாம் வேண்டாம், மத்த போலீஸ் வச்சு அவனை பிடிக்கலாம், இவனை வச்சுதான் மொத்த கும்பலையும் பிடிக்கணும். சார் நீங்க தான் சார். ஃபாலோ பண்ணு. எஸ் சார். இந்தா வர்றேன்னு சொல்லிட்டு போனவே இன்னும் வரலையே. ரைட், பூரா சரக்கையை வித்துட்டு கிளம்பிட வேண்டியதான். உத்திரமலை தெரியுமா? என்ன போலீஸ் பார்த்து ஐ ஒய்யுங்க இஸ்ங்கிறதுக்கு நீங்க டஸ்ட் வந்துட்டீங்க சார். அதுக்காண்டி நான் உங்களை கேள்வி பண்ணி நடத்துமா? என்ன சார் நீங்க? சரி, இந்த வண்டி ஓனர் யாரு? வண்டி ஓனரு கத்த வர நான் தான் சார். வண்டியை உங்ககிட்ட தந்துட்டு போனானே அவன் யாரு? அவனை பாத்துட்டீங்களா? அவன் லேபர் சார். சென்னை சிட்டில உனக்கு எத்தனை வண்டி ஓடுது? எத்தனை வண்டி ஓடும்? அநேகமா இது ஒண்ணுதான் ஓடிக்கிட்டு இருக்கேன். என்னடா டவுட்டு? இல்ல சார், இது ஒண்ணுதான் ஓடுது. இன்னும் டெவலப் பண்ணி நிறைய வண்டி வாங்கலாம் இருக்கேன் சார். உன் பேர் என்ன? என் பேரு கருப்புசாமி சார். சாட்டா கூப்பிட்டா கருப்பு சார். இன்னும் ஷார்ட்டா கூப்பிட்டா? இன்னும் சாட்டா கூப்பிட்டா கா சார். இன்னும் ஷார்ட்டா கூப்பிட்டா? இன்னும் சாட்டா கூப்பிட்டா ஒண்ணுமே இல்ல. ஏன் சார் பூரா பேரும் கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கிறீங்க சார்? இங்க பாருங்க, ஐஸ்கிரீம் வேணும்னா கேளுங்க, ஆளுக்கு ஒன்று வாங்கி அப்பிட்டு போங்க. அதுக்காண்டி தேவையில்லாம இதுக்கெல்லாம் போய் ரவுண்ட் அப் பண்ணாங்க சார். அசிங்கமா இருக்கு. அசிங்கமா இருக்கா? சரி, ஒரிஜினல் இருக்கா? ஒரிஜினல் சரக்கா சார்? யாரை பார்த்து என்ன வார்த்தை கேக்குறீங்க சார்? பரம்பரை ஐஸ் விக்கிறவங்க பார்த்து என்ன கேள்வி கேக்குறீங்க? ஏன் ஐஸ் சாப்பிட்டு பார்த்து பேசுங்க சார். ஏதாவது சாப்பிட்டு பாருங்க சார். சாப்பிட்டு தேடி வேணா பாத்தீங்க சார். ஒரு வியாபாரியை பார்த்து அப்படிலாம் பொசுக்குன்னு வார்த்தை விடாதீங்க சார். கஷ்டமா இருக்கா இல்லையா? என்ன ஐஸ் சாப்பிட்டு காலுங்க எல்லாம் கதகளி ஆடுது சார். சார் என்ன எல்லாம் பொடிச்சு பொத்து பொத்துன்னு வந்துருச்சு? ஏன் கருப்பு? ஏன் கருப்பு? ஐஸ் பூரா சாப்பிட்டு விட்டு போலீஸ் பூரா மயங்கி விழுந்துருச்சுப்பா. என்ன பாருப்பா, முதல்ல இந்த இடத்த காலி பண்ணு. இடத்த காலி பண்ணு. கையை தொட. கருப்பு, கைய வாயில வச்சிடாத. வண்டியை தள்ளு. உலகள பண்ணிட்டனா? தள்ளியா? ஐயோ கருப்பு, உண்மையிலேயே என் கருப்பசாமி நீதாயா. என்னை எப்படி காப்பாத்திருக்க தெரியுமா? காப்பாத்திருக்கனா? சொன்னா உனக்கு புரியாது, விட்டுரு. சரி விட்டுறேன். என்கிட்ட வாங்கின பணத்தை வட்டி மூலமா குடும்பம் இரு தாரேன். ஆனா இந்த வட்டி கூடுற வேலையை இன்னையோட விட்டுறணும். இனிமேல் எங்கிட்ட வருது அதான் பூராத்தி விட்டாச்சே. அந்த தொழிலுக்கு ஒத்து வராது. ஓ அப்படியா? ஏன்னா உனக்கு பிஞ்சு மூஞ்சி பஞ்சு பாடி. என்னைய அன்னைக்கு பிஞ்சு மூஞ்சினா நீங்க எஸ்டா ஒண்ணு போட்டு பிதிய கிளப்புற. அப்ப என்ன ஏமாலினே கன்ஃபார்ம் பண்ணிட்டியா? ஏமாலியா நீயா? எந்த மாதிரி தில்லான வேலைய பாத்துருக்கிற கில்லியா நீ? கில்லியா? கருப்பு, உன் பேஸ் கட்டுக்கு எந்த வேலை செட் ஆகுதோ அந்த வேலையை செய். அதெல்லாம் நான் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது? அதெல்லாம் நீயே கண்டுபிடிச்சுக்கணும். இந்த 10,000 கொடுத்ததுக்கு 50,000 திருப்பி தரேன். 50,000? ஹாய் பொம்மை. இத பாரியா, ஒரு குழந்தை உன்னை பார்த்து பொம்மைன்னு சொல்லுது. யோ, நீ குழந்தைங்களுக்கு பிடிச்ச பீசியா? அப்படியா? குழந்தை வாக்கு பழிக்கும். இத வச்சு பொம்மை வியாபாரம் பண்ணு. வருஷமா கட்டி பிடிக்கிற போல தோணுதியா? முட்டுது.